கேரளாவோட உண்மையான பொட்டன்ஷியலை புரிஞ்சுப்போம். வெல்கம் டு டுடேஸ் எடிட்டோரியல் எட்ஜ். இங்கே டெவலப்மெண்ட்னா என்னென்னு ரீடிஃபைன் பண்ணாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல் ஸ்விங்கில் ஆப்ரேட் ஆச்சு வித் அ ப்ராப்பர் லாங் டேர்ம் விஷன். கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாத்தையுமே மர்ஜ் பண்ணாங்க ரூரல் எக்கானமியை அலைவாக வச்சுக்க. இது கூட அவங்க கொடுத்தது தான் குவாலிட்டி எஜுகேஷன். ஆல்சோ ஹெல்த் கேரில் கோவிட் அண்ட் நிஃபாவை நல்லாவே ஹேண்டில் பண்ணாங்க வித் அ ப்ராப்பர் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். அப்புறம் தான் வந்தது ரியல் கேம் சேஞ்சர் குடும்பஸ்ரீ மாடல் ஆஃப் கேரளா. உமன்ஸுக்கு லோன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ் மூலமாக மொத்த லோக்கல் எக்கனாமியுமே அப்கிரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது கூட பிடிஎஸ்ஸையும் சேர்த்து எல்லாத்துக்குமே ஃபுட் அவைலபிலிட்டி அண்ட் எல்டர்லிக்கு பென்ஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கேரளா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் போர்டுன்னு ஒன்று உருவாக்கி எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுமே அச்சீவ் பண்ணாங்க வித் த சென்ட்ரல் கிரிட்டிசைஸ்ட் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி. ஸோ கம்யூனிசம் இருக்கும்போது லேபர்ஸ்க்கு என்ன கவலை? பட் இவங்க பிரச்சனையாக கருதுறது சென்ட்ரலோட ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் பாலிசி அண்ட் பாரோயிங்கை லிமிட் பண்ணது தான். ட்ரெடிஷனில் ரிச்சாக இருக்க கேரளா இப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்லேயுமே இம்ப்ரூவ் ஆகிட்டு வராங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், கேரளா யார் கையில் போனால் சேஃபாக இருக்கும்? ஃபாலோ அவர் பேஜ் ஃபார் டெய்லி எடிட்டோரியல் கண்டென்ட்ஸ்.